विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा. யோகீஸ்வரர்களுக்கெல்லாம் தத்துவோபதேசம் பண்ணிட்டு சின்முத்திரையை கையில் வச்சுண்டு அப்படி பிரகாசிக்கக்கூடிய ராமம் பஜே சியாமலம் அப்படியே கண்களை மூடிண்டு உள்ள அப்படி இப்படி இருக்கிற ராமரை தியானம் பண்ணிட்டு இருக்கார். உள்ள போக மாட்டேங்கிறதா மனசு. தியானம்னா என்ன? அலையிற மனசு உள்ள போறது தானே. 1 இன்ச்சு டயா உள்ள ஒரு மனசுல 1 இன்ச்சு டயா உள்ள ஹோல்ல பெரிய ஃபுட்பாலை உள்ள திணிக்கிற மாதிரி தான் வெளியில் இருக்கிற மனசை உள்ள கொண்டு போகிறது. உள்ள போகிற துவாரம் சின்னது, போக வேண்டியதோ பெருசு. எத்தனை நாள் அபியாசம் பண்ணினாலும் அந்த மனசு முட்டி முட்டி திரும்பிடும். செவுத்தில் அடித்த பந்து மாதிரி உள்ள போக முடியாது. ஏன்னா வழி சின்னது. அபியாசம் பண்ணி 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 தான் அப்புறம் அது ஃப்ரீ ஆகிடும். நினச்சா உள்ளே போயிடும். அப்புறம் பிரயத்தனம் பண்ணி மனசை உள்ளே கொண்டு போகணுங்கிற விஷயம் இல்லாமல் கண்ணை மூடினா அந்த செகண்டே மனசை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே லயிச்சிடும். அது யாருக்குன்னா அபியாச சாமர்த்தியம் இருக்கிறவாளுக்கு. என்ன ஆச்சரியம்னா எப்பொழுதும் ராமத்தியானம் பண்ணிட்டு இருக்கிற இந்த துளசிதாசருக்கு மனசு உள்ள போக மாட்டேங்குது. ஏன் உள்ள போக மாட்டேங்கிறது அப்படின்னா மனசோட சுபாவம் என்னன்னா 2 விஷயம் சம்பவிச்சா மனசு உள்ள போகாது. 2 சூழ்நிலையில மனசு உள்ள போகாது. ஒரு சூழ்நிலை என்னன்னா பயங்கரமா மனசு ஓட்டத்தோட கூட மனசு 1 செகண்ட் கூட ஒரு இடத்துல நிற்காதபடிக்கு பரபர பரபர பரபரன்னு சில பேர் இருக்கான் பாருங்க. அவன் இருந்தால் தியானம் ஓடவே ஓடாது. அவன் இருந்தான்னா மனசே லயிக்கவே லயிக்க. அதனால தான் எல்லாரும் வந்துட்டு போய் வந்துட்டு இருக்கிற இடத்துல நீ கண்ணை மூடின்னு உட்காரக்கூடாது. விவிக்த உபசங்க தனியாக ஏகாந்தமாக விவிக்த க்ஷேம சேவனம்னு தனியாக ஏகாந்தமாக ஒரு இடத்துல போய் உட்கார். நீ தியானம் பண்ணுற இடத்துக்கு வேற யாரையுமே அனுமதிக்காதேன்னார் சிவானந்தர் யோக விஷயம் சொல்லும்பொழுது. ரிஷிகேசத்தில் இருந்தார் மகாத்மா சிவானந்தா. அவரை சொல்கிறார், யாரையும் உள்ளே விடாத, நீ உண்டி தான் போகலாம், யாரையும் உள்ளே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு போயிட்டான்னா அப்புறம் உனக்கு மனசு அடங்காது. அவன் வரத்துக்கும் மனசு அடங்கிறதுக்கும் என்ன ஒரே சம்பந்தம் என்னன்னா ஒரு காரியமோ செயலோ பேச்சோ அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாலும் அதோட வைப்ரேஷன் நகராது. நீ தியானம் பண்ணுற இடத்துல எதையாவது வந்து நினச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் அது உன் மனசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் அங்கே தான் இருக்கும். இது மாதிரி ரொம்ப சேர்ந்து போய் இப்படியே பஜார் மாதிரி ஆகிடுறது அந்த தியானம் பண்ணுற இடம். அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா நிறைய சாம்பிராணி போட்டு கிளப்பி விடலாம். சாம்பிராணி போட்டால் ஓரளவு போட்டால் போயிடும். அது கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடும். அங்கே இருக்கிற இந்த வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் போயிடும். அதனால தான் கோவில்களில் சாம்பிராணி போட்டுகிட்டே இருக்கா பாருங்க. முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா வீடுகள்லையே சாம்பிராணி போடுவாள். கிராமத்தில் வெள்ளிக்கிழமைன்னா வீடு முழுக்க சாம்பிராணி போடுவாள். எதுக்கு போடுறான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா மகாலட்சுமி வசிக்கிறது வீடு. கண்டத்தை நினச்சிட்டு போயிட்டான்னா மகாலட்சுமியால் இருக்கவே முடியாது கெட்ட வைப்ரேஷனில். அது எல்லாத்தையும் வாரம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் சாம்பிராணி போட்டு. அவள் தான் வீடு சோபையாக இருக்கும். மனசில் எதையாவது நினச்சிட்டு போயிட்டான்னா அது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தான் யாரையுமே உள்ளே விடாதேங்கிற. இது மாதிரி மனசு ஓடுறது பாருங்க கண்ணா பின்னான்னு. அவனோட உட்காண்டா மனசு அடங்காது யாருக்குமே. என்ன ஆச்சரியம்னா ஒன்று நெகட்டிவாக இருந்தாலே ஓடாதான். மகாபிரபு சரித்திரத்திலேயே வருது. வரவேண்டி வாழலாம் வந்துட்டான்னா கதவை சாத்திட்டு வர்றான் அவர். பஜனைக்கு யாரையும் உள்ளே விட மாட்டார். அப்புறம் வெளியிலேருந்து தான் கேட்கலாம். ராத்திரி முழுக்க பஜனை நடக்கும், யாரையும் உள்ளே விட மாட்டார். ஒரு நாளைக்கு இவர் பஜனை பண்ணிகிட்டே இருக்கார். மனசு லயமே ஆக மாட்டேங்கிறது. யார்? மகாபிரபுக்கே. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கே பஜனானந்தம் கிடைக்கல, மனசு லயிக்கல.
உடனே ஸ்ரீவாச பண்டிதரை கூப்பிட்டு கேட்குறார், எப்பொழுதும் போலவே இல்லையே இன்றைக்கி பஜனை, இங்கே யாராவது புதுசாக வந்திருக்காளோன்னு கேட்டார். உடனே ஸ்ரீவாச பண்டிதரை சொல்கிறார், வந்திருக்கார், உள்ள ஒரு சுவாமிகள் உட்கார்ந்துருக்கார், அவர் முன்னாடியே வந்துடுவார், உள்ளே உட்காந்து வச்சுருக்கேன்னு. அவர் வந்தது மகாபிரபுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார் போய் கேளுன்னார். நேராக இவர் போய் கேட்டார், என்ன ஐயா என்ன உள்ளே தள்ளிவிட்டு நீங்களாம் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணான்னு குதிச்சுட்டுருக்கேன், நான் கொஞ்சம் நேரமாக வெளியில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு தாங்கவே இல்லை, என் கதவை திறந்து விட்டுவிட்டு அப்புறம் பஜனை பண்ணக்கூடாதான்னார். அவர் எதிர்த்துட்டே இருக்கார் மனசில் இந்த பஜனையை. இங்கே உள்ளே உட்காந்துன்னு இவர் எதுக்கிறதுனால மகாபிரபு சொல்கிறார், இன்றைக்கி பஜனையே எனக்கு ரசிக்கலைங்கிறார். மகாபிரபுக்கே அப்படி இருந்ததுன்னா நமக்கு கேட்பானே. இது மாதிரி எண்ண ஓட்டம் அதிகமாக இருந்தால் மனசு அடங்காதுங்கிறது ஒன்றும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம விட பவர்ஃபுல்லாக ஒருத்தர் வந்து உட்காண்டிருந்தாருன்னா மனசு அடங்க. அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் அடங்காதுன்னு. அவருடைய சன்னிவேசத்தில் அடங்குங்கிற விஷயம் தியான விஷயம் தனி. அவர் வந்து இருக்கார், நாம் அவரைப்பா நம்ம கண்ணை மூடின்னு இருக்கும்போது அவர் வந்துவிட்டார். நம்ம கண்ணை மூடின்னு இருக்கும்போது அவர் வந்துவிட்டார். அவர் வந்தது நமக்கு தெரியாது. நீ தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஏன் வெளியில் வரும்னா, அவர் வந்துவிட்டால் அவருடைய பிரபாவம் இந்த மனசு வெளியில் வந்துடும். கண்ணை மூடிண்டு ராமத்தியான வைதேகி சகிதம்ங்கிறார் துளசிதாசர், மனசு உள்ளே போகமாட்டேங்கிறது. ஏன் மனசு உள்ள போல எப்போதும் ராமரை தியானம் பண்ணுமே, இன்றைக்கி ராமரே வரமாட்டேங்கிறாரு. மண்டபம் வரலையே, கல்பக விருட்சம் வரலையே, சீதை வரலையே, அனுமார் வரலையே, பரத சத்ருகுணாலாம் வரலையே, லட்சுமண சுவாமி வரலையே, அனுமார் வரலையே, ஏன் வரலேன்னு இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். மந்தார மூலே மதனாபிராமம். இதுதான் மாதிரி ஒரு மந்தார விருட்சம். அப்படி பார்க்கிறார். மந்தார விருட்சத்துக்கு கீழே அதரே வினிவேஷ்ய வம்சநாளம். கண்ணை திறந்து பார்க்கிறார், சாட்சாத் கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்குறான் இவருக்கு. அதனால தான் இவருக்கு மனசு உள்ள போகல. ஏண்டா மனசு உள்ள போலேன்னு அப்படி பார்த்தா, அதரே வினிவேஷ்ய வம்சநாளம். வம்சம்னா குழல். விவராண்யஸ்ய சலீலம் அங்குலீபிஹி முகுகு அந்தரயன்னே முகுகு விவೃண்வன்னே மதுரம் காயதி மாதவ வனாந்தே மௌளவு மாயூரபர்கம். தலையில மயில் பீலி, நெத்தியில மிருகமத திலகம், சாருலாலாடபட்ட. நெத்தியில திலகம், கஸ்தூரி திலகம். 2 காதுகள்லையும் கர்ணத்வந்த்வேச்ச தாளீதலம் அதி மிருதுலம். இந்த பசங்கள்லாம் பனை ஓலையில, மிருதுவான பனை ஓலையில ஒரு ஆபரணம் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க காதுல. மாடு மேய்க்கிற குழந்தைகள். கர்ணத்வந்த்வேச்ச தாளீதலம் அதி மிருதுலம் மௌக்திகம். மௌக்திகம் நாசிகாயா. மூக்குல ஒரு புல்லாக்கு, கழுத்துல ஹாரோ மந்தாரமாலா. கழுத்துல திவ்யமான மந்தாரமாலை, பரிமள பரிதே. அந்த பிரதேசம் முழுக்க கம்னு வாசனை அடிக்கிறது. தேவலோகத்திலேருந்து வந்த புஷ்பம். கௌஸ்துபஸ்ய உபகண்டே. கழுத்துல கௌஸ்துபம். பாடம் வேணுஷ்சா. கையில குழல். விரஜ யுவதியுதா. ஆயிரக்கணக்கான கோபிகைகள். இப்படிதான் அவருக்கு முதல் கிருஷ்ண தரிசனம். தனி கிருஷ்ணன் இல்லை, ராசமண்டல மத்தியவர்த்தியா, ராசக்கிரீடாலோனலா வேணுகானம் பண்ணிட்டு தான் இவருக்கு தரிசனமே கொடுத்தான் பகவான். அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணினார்னார், பார்க்கக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிறாராம். இவர் ராமபக்தர். இப்போ கோகுலத்தில் வந்து பார்த்தாருன்னா அர்ச்சாமூர்த்தி விக்கிரகம் மாதிரி இருந்தது, பார்த்துட்டார். நேராக பார்ப்பரா, பார்க்க மாட்டேன்னு கண்ணை முடிக்கிற.
இவன் நாம தான் பார்க்காம அலட்சியம் பண்ணிவிட்டு கண்ணை முடிக்கிறோமே, ஒரு காலம் அவர் திரும்பி போயிடும். அலட்சியம் பண்ணினா கோபம் வந்து போயிடுவாளணும். திரும்பி போயிட்டானோன்னு கொஞ்சம் மெதுவாக அரை கண்ணை இப்படி திறந்து பார்த்தார். கிராஸாக பார்க்கறது தெரியாதபடிக்கு பார்க்குறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னார், இவரை வம்புக்கு இழுக்கிற மாதிரியே மதுரம் காயதி மாதவோ வனந்தே விடாம பாடிகிட்டே இருக்கார் வேணுகானம். பார்த்தார் துளசிதாசர். யாருன்னு 1000 பேரை வந்துட்டு போகிறா இந்த பிருந்தாவனத்தில், எவன் வந்தா நமக்கு என்ன, பார்க்கணுங்கிற அவசியமாக இருக்குது. யார் வேணாலும் நிற்கட்டும், கிருஷ்ணன் வேணாலும் நிற்கட்டும், கோபிகைகள் நிற்கட்டும், கடத்தரில் 1000 பேரை பார்க்கலையா, அது மாதிரி ஒன்று தானே இவனும். இவனை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரெண்டா கண்ணை எரிக்கி மூடிண்டார். அப்புறம் உரு போடுறார். வைதேகி சகிதம் சொல்லுமே மாமட்டு மத்திய புஷ்பகமாக. மனசு மிருதுவாக இருக்கும்பொழுது தான் அதெல்லாம் இறங்கும். அப்புறம் பலாத்காரமாக இருக்கும், அது ஹட்டம் பண்ணும். போகமாட்டேங்கிறது மனசு. இவன் நின்றுட்டே இருக்கிறதுனால தான் மனசு போகமாட்டேங்கிறது. அவனை பார்த்தார். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, நீ இடத்த காலி பண்ணு முதல்ல. ஏன்னு கேட்டார் அவர். நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குஞ்ச, நீ இடத்த முதல்ல காலி பண்ணு. அவர் சொன்னார், நீ 1 வருடம் சித்திரக்கூடத்தில் இருந்தையே, 50 வருஷம் அயோத்தியில் இருந்தையே, நான் அங்கே வந்தேனோ? நீ சித்திரக்கூடம் அயோத்தியிலெல்லாம் இருந்தையே, காசியிலெல்லாம் இருந்தையே, நான் அங்கே வந்தேனா? இது எங்கள் ஊர். இது நான் எங்கள் ஊரில் இருக்கேன், இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்கிறதுங்கிற மாதிரி ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினது. நீ இங்கே பிடாரி மாதிரி வந்துட்டு என்ன விரட்டுறியா நீ? இது எங்கூர். இது பிருந்தாவன் மே குஞ்ச பவன் மே நாச்சத கிரிதரலால், பிருந்தாவன் மே குஞ்ச பவன் மே நாச்சத கிரிதரலால். कितनी सुकुमार है, कितनी सुकुमार है, हो वृंदावन में कुंज भवन में नाच, धर 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 मुरलिय धर, भर 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 स्वर मधुर मधुर, ओ कर 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 नटवर रूप सुंदर सुखकारी, कितनी सुकुमार है. பார்த்தா அப்படி வந்து நிற்கிறார் அவர். வேணுகானம் பண்ணிண்டு இடத்த காலி பண்ணினார். உடனே அவர் சொன்னார், மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி நர்த்தனம் பண்ணுறார், வேணுகானம் பண்ணுறார். பார்த்தார் துளசி, அழ ஆரம்பிச்சு விட்டார். நீ அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி நீ இடத்த காலி பண்ணிவிடு. ஏன் அப்படின்னார், நீ எங்கே நின்றுட்டு இருந்தால் திருப்பி திருப்பி உன்னை பார்க்கணும்னு தோன்றது, உன்னையே பார்க்கணும்னு தோன்றதே அப்படின்னு. தோணினா பார்க்க வேண்டியது தானே, அதில் என்ன சிரமம் உனக்கு? பார்த்துருவேன், என் ராமன் ஏங்கி போயிடுவான். இவெல்லாம் அப்படி ஒரு பக்தி பண்ணுறவா. தியாகராஜ சுவாமிகளாத்து மாமி எல்லா கோவிலுக்கும் போவா. தியாகராஜர் அங்கே இருக்கிற சிவன் கோவிலுக்கு கூட போக மாட்டார், அந்தூர் சிவன் கோவிலுக்கே போக மாட்டார். சிவன் கோவிலில் துவேஷமானார், அங்கே இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு கூட போக மாட்டார், அங்கே இருக்கிற கிருஷ்ணன் கோவிலுக்கு கூட போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னா, ஏன் வரமாட்டேலான்னா, எனக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது உண்டா? எல்லா கோவிலுக்கும் வருவேன். அப்படி சிவன் கோவிலுக்கு போயிட்டு, ராமருக்கு பெருமாள் கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு, வரதராஜ பெருமாள் இருக்கார், ஏதோ ஒரு பெருமாள், அந்த கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஆற்றுக்கு வந்து ராமர் முகத்தை பார்ப்பறான், அது தலையை தொங்க போட்டுருப்பான். அப்படியே வாடி வதங்கி கூம்பி போயிடுமா ராமர் முகம். நான் இங்கே இருக்கும்போது என்னை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன்னு. அதனால் ராமர் முகம் மாடுமேன்னே தியாகராஜர் எந்த கோவிலுக்கும் போக மாட்டார். அதனால் துவேஷத்தினால மாட்டேங்கல்ல, நீ உன்னை பார்த்தேன்னா என் ராமன் எவ்வளோ வருத்தப்படுவார். ராமன் ஏங்கி போயிடுவான், அதனால நீ இடத்த காலி பண்ணு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ உண்மையை சொல்லிவிட்டாரோனோ,
எனக்காக நான் மாட்டேங்கல்ல, என் ராமருக்காக நான் மாட்டேங்கிற உண்மையை சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நீ உண்மையை ஒத்துண்டதுக்காக நான் சொல்கிறேன், நான் தான் ராமன்னார். நான் தான் ராமர். நீ ராமருங்கிறத நான் ஆட்சேபிக்கல, ஆனால் ராமர் தான் நீ இப்படி வந்தேன்னா நான் பார்க்க மாட்டேன். ராமராக இருந்தாலும் நீ இப்படி வந்தால் பார்க்க மாட்டேன். இவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, இது இவரை பார்க்கக்கூடாது. இது மாதிரி கிருஷ்ண பக்தாள்லாம் என்ன பண்ணுவா, ராமரை வேண்டான்றுவா, நீ கிருஷ்ணனா வாம்பாவா. இப்போ இவர் ராம பக்தரவனும் கிருஷ்ணனை வேண்டாங்கிற 2 ஸ்லோகம் இருக்கு ஒரே மாதிரி. நான் தான் ராமர்னார் இவர். நீ ராமனாவே இருக்கட்டும், எனக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனால் நீ இப்படி வரக்கூடாது. மவுளவு விதேகி மக்கூட்டம். இப்போ தலையில் டர்பனை கட்டிட்டு மயில் இறக சுருகின்னு இருக்கியோனோ, இந்த டர்பனை கட்டி கீழே வை, மயில் இறக எடுத்து வச்சுடும், தலையில் கிரீட்டம் வச்சுக்கோ. மவுளவு விதேகி மக்கூட்டம் தேத்திய பர்ஹி பர்கம். மயில் இறக தூக்கி போட்டுரும், அது வேண்டாம், கிரீடத்தை வச்சுக்கோ. பானம் கிருகான, இப்படி 2 கையாலையும் புல்லாங்குழலை வச்சுருக்கியே, முஞ்ச வேணும். குழலை தூக்கி போட்டுட்டு ஒரு கையில் பானம் வச்சுக்கோ, இன்னொரு கையில் வில்ல வச்சுக்கோ. பானம் கிருகான தனுஷாசக முஞ்ச வேணும். குழலை போட்டுடும். சாகாமிருகயிர் விகரா சந்தியச்ச கோபபாலான். உன்னோட சுத்தி இருக்கிற கோபிகைகள் பசங்கள் எல்லாரையும் விட்டுடும், வானர சைன்யத்தோட நின்று. இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வானர அங்கனேய பிரபதிகளான சுக்ரீவ பிரபதிகளான வானர சைன்யத்தோட இரு. யதூத்வகா, ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடுறார். யதூத்வகா ராமோ பபூவா, ராமனா இரு அப்படின்னு நின்னேன்னா அத ஆஸ்ரயேத்வாம், அப்புறம் நான் உன்னை நமஸ்காரம் பண்றேன். நீ ராமனா வந்துட்டா அதுக்கப்புறம் தான் நான் உன்னை சேவிப்பேன், உன்னை ஆசிரியிப்பேன். எனக்கு இந்த ரூபம் வேண்டாம். கஹா கஹூ சபி, कहाँ कहूँ चबी आज की, फले बने गोनात. कहाँ कहूँ चबी आज की, कहाँ कहूँ चबी आज की, कहाँ कहूँ चबी आज की, फले बने गोनाथ, फले बने गोनाथ. कहाँ कहूँ छवि आज की, फले बने गोनाथ. तुलसी मस्तक, तुलसी मस्तक नवत गई, तुलसी मस्तक नवत गई. धनुष बाण जो तुलसी मस्तक नवत गई, धनुष बाण लो. कहाँ कहूँ छवि आज की, कहाँ कहूँ छवि आज की. मुरली लकुट दुराय के, मुरली मकुट दुराय गे, धर्यो धनुष सर. मुरली लकुट दुराय गे, धर्यो धनुष सर. फले
कहाँ कहूँ चली आज की। तुलसी रुचि लखी दास की, तुलसी रुचि लखी राज की। कृष्ण भये रघुनाथ, कृष्ण भये रघुनाथ, कृष्ण भये रघुनाथ। विठल 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 पांडुरंगा, विठल 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 पांडुरंगा।